நியாயம் ஜெயிச்சது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் இதை நான் பண்ணி காமிச்சேன்னா, அவர் அடிக்கணுன்றதுக்காக பண்ணல, அவர் இந்த மாதிரிலாம் அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன். நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகுடம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு பெண்கள்லாம் கூட்டமாக நிற்பாங்க, அதில் நடுவில் நின்றுட்டு இருப்பார். அப்போ வந்து கேமராமேன் வந்து கேமரா எடுத்துகிட்டு வருவார். திடீர்னு இப்படி ஓடுவார், கேமரா எடுப்பார், அதான் அந்த அம்மாவை பிடி அந்த அம்மாவை பிடி அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா திடீர்னு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து நின்றுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் கேமரா எடுத்து வருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து இது இப்படி வரணும், இங்கேருந்து இது இப்படி வரணும் அப்படின்லாம் வர நிறைய விஷயம் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். இந்த லோகேஷ் வந்து விக்ரம் படத்தில் இந்த கம்மலுக்கு வந்து இந்த ரத்தம்லாம் தேக்கி வருவாங்க லைட்டாக, அந்த இது சொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருந்து ஃபுல்லாக ட்ரோல் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் அவங்க எப்படி நினச்சாங்கன்னு தெரியல. ஒரு படம் வந்து எடுக்கிறாங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. இந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து சிரிப்பு வர மாதிரி தான் இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து விஷாலை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ட்விட்டரில் இருக்கட்டும், சரி அவர் போடுற ட்விட்டராக இருக்கட்டும், அவர் போடுற வீடியோவாக இருக்கட்டும். ரீசெண்டாக நடுவில் நிறைய மீம் டெம்ப்ளேட்டாக வந்து விஷால் வந்து மாறிக்கிட்டு இருந்தார். அவரே வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு, அவரே வந்து நிற்கிறாரு, அவரே நடிக்கிறாரு, நடக்கிறாரு, ஓடுறாரு, பறக்கிறாரு, தாவுறாரு. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நீங்க, மொத்த கடைக்கு நான் தாங்க சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துருவாரு. இப்போ என்னன்னா இந்த படத்தோட டைரக்ஷன் வந்து இவர் தான். ஒரு மார்க் ஆண்டனி படம் பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பையன், இதுலேயும் அப்பா பையன், அதுக்கப்புறமா அதில் பஞ்சு முட்டாய், இதில் வந்து முத்துமணி மாலை, அதில் வந்து அனகொண்டா அந்த கன்று வரை எடுத்துகிட்டு வருவார். அதே மாதிரி இதில் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து துப்பறிவாளன் 2 வரை பண்ண போகிறாரு. இந்த படமே வந்து 3 மணி நேரம் 5 நிமிஷம். என்ன படம் ஒன்றுமே புரியலையே, என்ன கதையே இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்கு அந்த பாட்டு, எதுக்கு அந்த டான்ஸு, எதுக்கு வந்து அஞ்சலி, எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க இந்த படத்தை. அடுத்து துப்பறிவாளன் 2 வருது. 1 வந்து உண்மையாகவே எல்லாமே சூப்பராக இருக்கும். துப்பறிவாளன் 1 அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மிஸ்கின்லாம் வர பொறுக்கி பையன், பொறுக்கிடாடி அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய மீம் டெம்ப்ளேட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ துப்பறிவாளன் 2 வந்து இவர் டைரக்ஷன் பண்ண போகிறார். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. மொத்தத்தில் மகுடம் மரணம்.